காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலேவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடலின் பொலிவும் தளர்ந்துவிடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் இனிய தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இப்பொழுதெல்லாம் மக்களை பாருங்கள், படித்துவிட்டு வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வேலை இருக்கிறது, அவர்கள் செய்ய தயாராக இல்லை. சென்னை போன்ற நகரங்களில் பார்ப்பீர்களானால் நெடுகு வேலைக்கு ஆள் தேவை, வேலைக்கு ஆள் தேவை என்ற போலே பார்க்கலாம், பத்திரிகைகளிலும் பார்க்கலாம். ஆனால் அந்த வேலையை செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. நான் பிஏ படித்திருக்கிறேன், எம்ஏ படித்திருக்கிறேன், கம்ப்யூட்டர் படித்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வேலைக்கே முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். கிடைக்கவில்லை என்று சொன்னால் கிட்டாதாயினும் வெட்டன மர என்று வேறு எந்த வேலை கிடைக்கிறதோ அதற்கு நாம் செல்லுவிட வேண்டும். அண்மையில் நான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற போது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அங்கே பார்ப்பீர்களானால் 24 நேரமும் ஒரு இலங்கை தமிழர் அங்கே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலை நடத்துகிறார். நான் அங்கே தான் தங்கியிருந்தேன். அங்கே 8 மணி நேரத்துக்கு ஆட்கள் மாற்றுகிறார்கள் வேலை செய்வதற்கு. பெர்மனண்டாக அங்கே யாரும் வேலை செய்வது கிடையாது. அங்கே டாக்டர்களுக்கு படிக்கிறார்கள், அங்கே இன்ஜினியருக்கு படிக்கிறார்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு படிக்கிறார்கள். எத்தனையோ விதமான படிப்புகளை படிக்க மாணவர்கள் இங்கே வந்து பார்ட் டைமாக இங்கே பயில்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். நிறைய சம்பளம் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை கடத்துவதற்கு பெற்றோர்களிடம் பாரத்தை போடாமல் தாங்களே சம்பாதித்து கொண்டு தாங்களே வேலை பார்க்கிறார்கள். அங்கே நடக்கிறது. மாணவர்கள் மேஜை துடைக்கிறார்கள், பரிமாறுகிறார்கள், வந்திருந்தவர்களுக்கு மேஜை எடுத்து போடுகிறார்கள், நாற்காலி எடுத்து போடுகிறார்கள், உபசரிக்கிறார்கள், கவுண்டரில் வேலை செய்கிறார்கள், ஏன் சில பேர்கள் கிச்சனிலும் வேலை செய்கிறார்கள். அதை இழிவாக கருதவில்லை. ஆகவே இன்றைக்கு நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எது என்று சொன்னால் இந்த யோகாசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு 10 ஆசனத்தை நீங்கள் படித்து நன்றாக வைத்துக்கொண்டு அதுக்கு வல்லுநராகி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்களானால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாம் தப்பாக செய்த ஆசனத்தினாலே அது நடைபெறுகிறது என்பதை எனது 65 வருட கால அனுபவத்தை நான் சொல்லியாக வேண்டும். மக்களுக்கு முழுமையாக செய்ய வேண்டும் என்பதல்ல, முடிந்த அளவு செய்தாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கிறது. நிலைமை இப்படி இருக்கின்ற காரணத்தினால் நீ எந்த படிப்பு படித்தாலும் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வேலையற்றோர்களே, நீங்கள் நிறைய சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த கல்வியை தபால் மூலமாகவும் பகுதி நேரமாகவும் படிப்பதற்கு வாய்ப்புகளை, வசதிகளை அரசாங்கமும் பல்வேறு பல்கலைக்கழகங்களும் செய்து கொண்டிருக்கின்றன. படியுங்கள். வீட்டிலே ஒரு சின்ன போர்டை போடுங்கள், யோகாசனம் கற்றுத்தரப்படும். நிச்சயமாக மக்கள் வருவார்கள். உன்னுடைய வாழ்க்கையை தள்ளுவதற்கு அந்த பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உன்னை நாடி வருகிறார்கள், உன்னை நாடி வந்து பணத்தை கொடுக்கிறார்கள். நீ நாடி சென்று வேலைக்கு செல்ல வேண்டிய இல்லை. நீனே உன்னுடைய வேலைக்கு நீனே எஜமானன். நீ மற்றவர்களிடம் கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பெண்கள் இன்றைக்கு கணவன் குடிப்பழக்கத்தினால் சம்பளத்தை வீட்டிலே கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. ஆகவே அவர்கள் வாழ்க்கையை தள்ளுவதற்கு கஷ்டப்படுகிறார்கள். அது போன்ற பெண்கள் இது போன்ற ஆசனங்களை பழகி, சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்லை, அதில் யோகாசனம் பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையை நீங்களே கடத்தலாம், சந்தோஷமாக கடத்தலாம். உங்களை நாடி வேலை வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் சங்கீதா என்ற ஓசூரில் இருக்கக்கூடிய பெண்
அவர்கள் பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி முடித்து இன்றைக்கு எம்பில் யோகாவில் படிப்பதற்கு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு சென்று 2-3 பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறார்கள். கணவன் வேலை பார்க்கிறார்கள். ஒரு பையனை ஹைதராபாத்துக்கு அனுப்பி உயர்கல்வி +2 படிக்க வைக்கிறார்கள். இன்னொரு பெண் தன்னோடு இருந்து கொண்டே அது யோகாசனம் படிக்கின்றது. பல்வேறு போட்டிகளில் மாணவர்களை இழுத்துச் செல்கிறார்கள். அவர்கள் தானும் முன்னேறுவதோடு மற்றவர்களையும் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய தகுதியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் யோகத்தினுடைய மகிமையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தாய், மகன், குழந்தை இங்கே வந்திருக்கின்றது. அவர்கள் செய்கின்ற அற்புதமான ஆசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவீர்கள். கம்பைன்ட் ஆசனம். அவருடைய குழந்தை அது 5வது வகுப்பு படிக்கின்றது. அவங்களையும் அழைத்து வந்திருக்கின்றார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் தற்பொழுது பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் அந்த புஜங்காசனத்தில் பச்சிமோத்தாசனத்தை கம்பைன்ட் ஆசனத்தை செய்ய முற்படுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடாது. இவைகளெல்லாம் வேடிக்கையாக செய்யக்கூடிய ஆசனங்கள். அவர்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். கை மடங்கக்கூடாது. கை நேராக இருக்க வேண்டும். பச்சிமோத்தாசனம் செய்கிறது பாருங்கள். புஜங்காசனம், அதிலே குழந்தைகள் பச்சிமோத்தாசனத்தை செய்கிறது. புஜங்காசனத்தினால் என்ன நன்மை? முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. முதுகெலும்பை நாம் வளைப்பதே இல்லை. பின்னால் முதுகெலும்பை பின்னால் வளைத்து விட்டாலே நமக்கு வயது ஆவது தடுக்கப்படுகிறது, இளமை மேலிடுகிறது. புஜங்காசனத்தினால் முதுகெலும்பு வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் முதுகு வழியாக 72,000 நாடிய நரம்புகளும் நன்றாக இயங்கப்பட்டு தலைப்பகுதிக்கும் இடுப்பின் கீழ்ப்பகுதிக்கும் அதிகமான பிளட் சர்க்குலேஷன், நெஞ்சு விரிக்கப்படுகிறது, நுரையீரல், ஹார்ட் இரண்டுக்கும் அதிகப்படியான சர்க்குலேஷன் கிடைக்கின்றது. அதற்கு செல்லக்கூடிய நாடி நரம்புகள் எல்லாம் இழுக்கப்படுகின்றன. மேலே பச்சிமோத்தாசனம். பச்சிமோத்தாசனத்தினால் பேங்கிரியா சரியாக இயங்கப்படுகிறது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல் எவ்வளவு நேரம் இருக்கிறார்கள் பாருங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நில்லுங்கள். அப்படியே நில்லுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு ஆசனம் செய்வதென்றால், தனிப்பட்ட முறையில் செய்வதென்றால் அவர்கள் இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். ஆனால் இது மாதிரி கம்பைன்ட் ஆசனத்தை நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது தினமும் செய்ய வேண்டும் என்று வீட்டில் உள்ளவர்களை நீங்கள் பச்சிமோத்தாசனம் நான் செய்கிறேன், நீங்கள் புஜங்காசனம் செய்யுங்கள் என்று தினமும் நச்சரித்து கொண்டே இருக்கும். நான் ஆசனம் செய்ய வேண்டும் என்று. ஆகவே சாதாரணமாக தனியாக ஆசனத்தை செய்வதோடு கம்பைன்ட் ஆசனத்தையும் செய்ய வைக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். இதுபோல் செய்யும் பொழுது அவசரப்படக்கூடாது. கீழே விழ ஏதுவாகும். ஆகவே மெதுவாக அமைதியாக செய்ய வேண்டும். அவசரப்படாமல் மெதுவாக செய்ய வேண்டும். பாருங்கள் எவ்வளவு கம்பீரமான தோற்றம். நெஞ்சு விரிவடைந்து நடையே, இந்த புஜங்காசனம் செய்தால் நடையே கம்பீரமாகிவிடும். வேகமாக செல்லக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும். ராஜநடை போடுவார்கள் குழந்தைகள். அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். சாதாரண மூச்சில் ஒரு 20 எண்ணிக்கை. பச்சிமோத்தாசனத்தில் இந்த குழந்தைகளை பாருங்கள். அப்படியே சயன பச்சிமோத்தாசனம். பச்சிமோத்தாசனத்தை தூங்குகிறார்கள். தொடை மீது படுத்து தூங்குகிறார்கள். இந்த ஆசிரியர் எந்த அளவுக்கு தங்களுடைய குழந்தைகளையும் சீடர்களையும் அவர்கள் தயார்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நான் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பச்சிமோத்தாசனத்தில் இருப்பேன். டைஜஸ்டிவ் சிஸ்டம், அன்னமய கோஷத்தை சரியாக இயங்க வைக்கக்கூடியது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் என்பதே வராது, டயபெட்டிக் என்பதே வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள்.
நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சத்தம் வர வேண்டும். மூச்சு இழுக்கும் பொழுது சத்தம் வந்தால்தான் நுரையீரல் நன்றாக விரிவடையும். இப்பொழுது இந்த ஆசனத்தை நீங்கள் ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு புஜங்காசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே படுங்கள், நேராக படுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள். என் அருமை நேயர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். மெதுவாக செய்யுங்கள். எவ்வாறு காலை வைக்கிறார்கள், எவ்வாறு உட்கார்ந்திருக்கிறது, மெதுவாக செய்ய வேண்டும். அவசரப்படக்கூடாது. கை நன்றாக மடங்கக்கூடாது. பாருங்கள், பக்கவாட்டில் பார்த்தால்தான் இந்த குழந்தைகள், யோகாசன ஆசிரியர், +2 படிக்கும் மாணவன் எந்த நிலையில் காலை வைத்து கொண்டு இந்த குழந்தைகள் உட்கார்ந்து கொண்டு படுத்து இந்த பச்சுமோத்தாசனத்தை செய்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள், இது போன்ற ஆசனங்களை செய்யும் பொழுது மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு உற்சாகம் ஏற்பட்டுவிடும். யாரையாவது இது போன்று செய்ய வச்சு காலையிலும் மாலையிலும் நாம் இந்த ஆசனத்தை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு உள் நோக்கம், உற்சாகம், ஒரு உத்வேகம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். வேடிக்கையாக செய்யக்கூடிய இந்த ஆசனங்கள் அவர்களுக்கு பல்வேறுபட்ட நன்மைகளை தந்து விடுகிறது. வியாதியே வராது. காய்ச்சல் வந்தால் தானே, நோய் வந்தால் தானே மனிதனுக்கு சாக்காடு ஏற்படுகிறது, டாக்டரிடம் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது, ஊசி மாத்திரைகளை சென்று பணத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆசனம் என்பது வருமுன் காப்போனாகவும் வந்தபின் நீக்குவோனாகவும் அமைகின்றது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வைத்தியர்கள் எல்லாம் நோய் வந்த பின்புதான் பார்ப்பார்கள். நோய் வராமலே இருப்பதற்கு ஏதாவது எங்கேயாவது எந்த வைத்தியத்திலாவது மருந்து கண்டுபிடித்திருக்கிறார்களா, ஊசி கண்டுபிடித்திருக்கிறார்களா, எந்த மெடிக்கல் ஸ்டோரிலாவது மருந்து விற்கிறார்களா? நோய் வராமல் நான் மருந்து வைத்திருக்கிறேன் என்று கிடையவே கிடையாது. மெதுவாக ஆசனத்தை கலையுங்கள். பாருங்கள், எவ்வளவு நேரம் இந்த ஆசனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள் என் அருமை சீடர்களே. மெதுவாக அமைதியாக செய்யுங்கள். சயன பச்சுமோத்தாசனம் என்று சொல்வார்கள். தொடையிலேயே படுத்து விடுகிறார்கள். எவ்வளவு தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை செய்தால்தான் அவர்களுக்கு இந்த ஆசனம் முழுமையாக வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தினமும் காலை மாலை காலை மாலை விடாமுயற்சியுடன் செய்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக மெதுவாக கலையுங்கள். நேராக வரும். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அப்படியே இந்த ஆசனத்தை என் பக்கமாக நீங்கள் படுத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்கள். இங்கே தலை வையுங்கள். பின்பக்கமாக இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். நீங்கள் கவனத்தில் பார்க்க வேண்டும். என் அருமை நேயர்களே, கீழே இருப்பவர்களுக்கு குழந்தைகளை சுமப்பதில் அவர்களுக்கு பாரம் தெரியவில்லை. மேலே இருப்பவர்கள் அதிலே உட்கார்ந்து கொண்டு கீழே விழாமல் செய்வதற்கு அவர்களுக்கு பயமில்லை. கீழே உள்ளவர்களுக்கு பாரத்தை பற்றி கவலை இல்லை. மேலே உள்ளவர்களுக்கு பயத்தை பற்றி கவலை இல்லை. ஒரு திட மனசு வந்துவிடும் அவர்களுக்கு. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இதே நிலையில் பச்சுமுத்தாசனம் தரையில் இருந்து செய்வதை விட காலில் உட்கார்ந்து கொண்டு தோளில் காலை போட்டுக்கொண்டு நாம் அனாசயமாக செய்வேன். ஒரு மனோதிடம், மனதில் பயமில்லை, மனோபலம் ஏற்பட்டு விடுகிறது. குழந்தைகளுக்கு மனோபலம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் குழந்தைகளைத்தானே நாம் சுமக்கிறோம் என்ற ஒரு
மகிழ்ச்சியில் அவர்களும் குழந்தைகளை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தாங்கிக் கொண்டிருப்பேன் என்ற ஒரு நிலை. மெதுவாக ஆசனத்தை கலையுங்கள். மகாமுத்ரா, முதுகுக்கு சற்று ஓய்வு கிடைக்கிறது. இந்த ஆசனத்தை செய்தால் முதுகுக்கு சற்று ஓய்வு கிடைக்கிறது. உடலை மூன்றாக வளைக்கக்கூடிய ஆசனம். பாருங்கள், எந்த காலத்தில் நாம் உடலை மூன்றாக வளைக்கப் போகிறோம்? வாழ்க்கையில் மூன்றாக வளைக்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது. இது எல்லா மதங்களிலும் இருக்கிறது இந்த ஆசனம். முகமதியர்கள் தன்னுடைய தொழுகையில் 100 முறை குனிந்து நிமிர்ந்து விடுவார்கள். கிறிஸ்தவர்கள் இந்த நிலையில் இருந்து கொண்டுதான் சில பல தவங்களை செய்கிறார்கள், ஜபங்களை செய்கிறார்கள். பார்க்கலாம், இந்து தர்மத்திலும் இதில் எல்லா சிறுவர்களும் பெண்களும் பெரியவர்கள் காலில் சாஸ்தாங்கமாக விழுந்து காலை தொட்டு இந்த நிலையிலே அவர்கள் பயிற்சி செய்வதை, அவர்கள் வணங்குவதை, பெரியோர்கள் காலில் விழுந்து வணங்குவது எல்லாம் நமது எல்லா மதங்களிலும் இருக்கிறது. இவைகளெல்லாம் மதச் சடங்குகளாக இருந்தாலும் நமது உடல் நலத்துக்காக அமைக்கப்பட்டவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக திரும்பவும் வாருங்கள், புஜங்காசனம் செய்யுங்கள். காலை மடக்குங்கள். காலை மேலே தூக்குங்கள். தலை தூக்கு. குழந்தைகளை ஆசனத்தில் இழுக்க வேண்டும் என்று சொன்னால், சில குழந்தைகள் 2 வயதில் 3 வயதிலே இந்த ஆசனத்தை செய்ய தானாகவே வந்து விடுகிறது. சில குழந்தைகள் 5 வயதானாலும் ஆசன பயிற்சிசாலைக்கு வந்தால் கூட செய்யாமல் முரண்டு பிடித்து கொண்டிருக்கும், நான் செய்ய மாட்டேன் என்று. சிறந்த குழந்தைகள் ஆசனம் செய்வதற்கு 2 வயதிலே வருகிறது. இவைகளெல்லாம் பார்க்கலாம். ஆகவே இவைகளெல்லாம் எப்படி செய்ய முடியாது என்று சொல்ல குழந்தைகளை இதுபோன்ற ஆசனங்கள் மற்றவர்கள் பார்த்தால், ஆகா, நம்முடைய ஏஜ் குரூப்பில் நம்முடைய வயதுடையவர்கள் இந்த மாதிரியான ஆசனங்களை செய்கிறார்களே, நாமும் ஏன் செய்யக்கூடாது என்று ஒரு மனப்பக்குவம் வருவதற்கு ஒரு 2-3 நாள் ஆகும். பார்த்து கொண்டே இருப்பார்கள். 3வது நாள் அவர்களாகவே செய்வதற்கு வந்து விடுவார்கள். குழந்தைகளை 10 நிமிடம் காலையிலும் மாலையிலும் நீங்கள் பழகிவிட்டால் அவர்களுக்கு மாதம் 5000 10,000 என்ற மருந்து செலவுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடுத்தர வர்க்கத்தினராகட்டும், ஏழைகளாகட்டும், பணக்காரர்களாகட்டும், தங்கள் வருமானத்தில் கிட்டத்தட்ட பாதிக்கு இன்றைக்கு மருந்து செலவுக்கு போகக்கூடிய நிலை இருக்கின்றது. சோதனை என்ற பெயராலே தன்னுடைய வருமானத்தில் பெரும்பகுதியை செலவிட வேண்டியிருக்கின்றது. ஒரு டாக்டரிடம் டெஸ்ட் செய்தாலும் அதே டெஸ்ட் அடுத்த டாக்டரையும் பண்ணணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பல்லாயிரக்கணக்கான ஆசனங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தந்திருக்கின்றேன். சில பேர்கள் இதை பார்த்தே பழகி யோகாசன ஆசிரியர்களாக மாறியிருக்கிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி இருக்கிறார்கள். ஆகவே ஆசனம் என்பது உடற்பயிற்சி அல்ல, உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய பயிற்சி, நோய் வராமலே தடுக்கக்கூடிய பயிற்சி, வருமுன் காப்போனாகவும் நோய் வந்தபின் நீக்குவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற விளையாட்டுக்கள் எல்லாம் அவைகள் விளையாட்டு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியைத்தான் அது சரியாக இயங்க வைக்கும். ஆசனம் என்பது மூளையை சரியாக இயங்க வைக்கும், மனதை சரியாக இயங்க வைக்கும், மனிதனை நோயில்லாமல் வாழ வைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நோய்களினால் தான் மக்கள் மடிகிறார்கள். கொசுவை ஒழிக்க முடியுமா? முடியவே முடியாது. கொசுவை ஒழிப்பதாக சொல்லிக்கொண்டு ஊர் பூராவும் புகை அடிக்கிறார்கள். அது ஆரோக்கியமானவர்களையும் தாக்குகிறது. அந்த புகை போய் கொசுவை தாக்குவதற்கு பதிலாக மனிதர்களை நோய்வாய்ப்பட வைக்கிறது. அந்த புகை பூராவும் நம்ம மூச்சில் தானே உள்ள போகுது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை, சின்ன ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு
இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவு வல்லமை பெற்று நெடுதி இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு